அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம். கோவை தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு எழுதும் ஒரு மாணவியை இந்த தனியார் பள்ளி வெளியில் உட்கார வைத்து தேர்வு எழுத சொல்லியிருக்கிறார்கள். அது என்னவென்று பார்த்தால், அந்த பெண் மாதவிடாய் காலம். அதனால் நீ பள்ளி உள்ளே வந்து தேர்வு எழுதினால் தீட்டு ஒட்டுக்கொள்ளும். ஆகையால் நீ வெளியில் உட்கார்ந்து தேர்வு எழுத வேண்டும் என்று அந்த பள்ளியின் தாளாளர், அதாவது பார்த்திங்கன்னா பிரின்சிபால் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேர்வு வெளியில் தான் உட்காந்து எழுதியிருக்காங்க. அதை திடீர்னு ஒரு டீச்சர் வந்து கண்காணித்து, ஏம்மா நீ வந்து வெளியில் உட்காந்து பரீட்சை எழுதுகிற, என்ன பரீட்சை இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இதை போல் ஸ்கூல் டீச்சர் தான் வெளியே உட்காந்து எழுத சொன்னாங்க. எதுக்காக எழுத சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து எனக்கு வந்து மாதம் ஒரு முறை வருகின்ற மாதவிடாய் காலம். ஆகையால் என்னை வந்து வெளியில் உட்காந்து எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது எவ்வளவு பெரிய வன்கொடுமை இது சொல்லுங்கள். நம்ம இன்னும் எங்கே தான் நம்ம இருக்கிறோம், எந்த நாட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இவனுங்க எல்லாம் சங்கி பைய கூட்டமாக இருக்குது. அந்த பொம்பளையை, அந்த பிரின்சிபாலை பிடிச்சி அவங்களாம் வெளியிலே வர முடியாத தண்டனையை கொடுக்கணும். அவங்களாம் தூக்கி ஆயுள் தண்டனையில் உள்ளே போடணும். எக்காலத்திலும் வெளியே வராமல் இது போன்ற தீண்டாமையை யார் வந்து எப்படி இது நடக்குது? ஒரு தனியார் பள்ளியில் வந்து அவங்க வந்து காசு கொடுத்து தான் படிக்க வைக்கிறாங்க. அப்படி அந்த காசு வாங்கும்போது தீட்டு இல்லை. அந்த பொண்ணு வந்து மாதவிடாய் காலமாக இருக்கிறதால அது வந்து தீட்டு ஒட்டிக்குதா? எப்படி வந்து இந்த பள்ளி ஆசிரியர் வந்து, தலைமை ஆசிரியர் வந்து எப்படி வந்து வெளியில் உட்கார வச்சாங்க? கண்டிப்பாக அவங்கள கைது பண்ணி உள்ளே தள்ளியே ஆகணும். அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசு. இந்த திராவிட அரசுன்னு சொல்லிக்கிற பேர் தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் இது போன்ற அநீதியை கண்டுக்க மாட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த திராவிட அரசு, ஸ்டாலின் அரசு, திமுக அரசு அந்த பள்ளி மேலே நடவடிக்கை எடுத்து, இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பள்ளியின் பேரை கூட வெளியில் சொல்லலை. தனியார் பள்ளின்னு தான் சொல்கிறாங்களே தவிர கோயமுத்தூரில். ஆனால் இது வரைக்கும் அந்த தனியார் பள்ளி பேரையே சொல்ல மாட்டிருக்காங்க. இந்த திராவிட அரசு உடனடியாக அந்த பள்ளி மீதும், அந்த பள்ளி தலைமை ஆசிரியரை உடனடியாக கைது செய்து குற்ற சட்டத்தில் போடணும். அவங்கள வெளியே விடக்கூடாது. இனி எக்காலத்திலையும் அவங்க இந்த டீச்சர் பதவியிலே இருக்கக்கூடாது. அவங்க